இன்றைக்கி வந்து நம்ம நீட் ஜேஇ ப்ராப்ளம்ஸில் வந்து எபிசோட் 3 நம்ம பார்க்குறோம். ரிவர் அண்ட் மேன் ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஆல்ரெடி நம்ம பார்த்தது வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் வந்து அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த மோஷன் ஒரே ஃப்ரேமில் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது, டிஃப்ரெண்ட் ஃப்ரேமில் மூவ் ஆகுது, அந்த ட்ரெயின் அண்ட் பஸ்ஸஸ் வச்சு பார்த்தோம். இப்போ இதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலான்ட்டு, ஒரே ஃப்ரேமில் ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆனால் நமக்கு தெரியும் வெலாசிட்டி இப்படி தான் ஆட் பண்ணணும். அங்கே கீழே ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் இங்கே நான் கன்சிடர் பண்ணியிருக்கிறது ஒரு பர்சன் வந்து ஸ்டில் வாட்டர், மூவ் ஆகாத ஒரு வாட்டரில் வீங்கிற வெலாசிட்டியில் ஸ்விம் பண்ணுறாரு. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா ரிவர் வந்து அந்த வாட்டரோ ரிவரோ ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. எந்த டைரக்ஷனில்? அந்த பர்சன் மூவ் பண்ணுற டைரக்ஷன்லேயே அலாங் த மோஷன் ஆஃப் த பர்சன். நம்ம ஆல்ரெடி ரிலேட்டிவ் வெலாசிட்டியே பார்த்தோம். வெலாசிட்டி ஆஃப் த மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டில் வாட்டர் இஸ் விஎம்னு எழுதிக்கிறேன். ப்ளஸ் ரிவரோட வெலாசிட்டி ஆர் வாட்டரோட வெலாசிட்டி அதே டைரக்ஷனில் இருந்ததுன்னா ரெண்டுமே வில் பி ஆடிங் டுகெதர் வில் கிவ் யூ லார்ஜர் மேக்னிடியூட், தட் இஸ் வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். அதை தான் இங்கே நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இது ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் இருந்தால் அவரோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியும் கிரவுண்ட்லேருந்து அப்சர்வ் பண்ணுறவங்களுக்கு. இது கேஸ் 1. இப்போ கேஸ் 2ல் அதே வந்து இஃப் த சேம் பர்சன் இஸ் ஸ்விம்மிங், பர்சன் வந்து இந்த டைரக்ஷனில் ஸ்விம் பண்ணுறாரு, வெலாசிட்டி ஆஃப் மேன் இந்த பக்கம் இருக்குது, வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் இந்த பக்கம் இருக்குது. அப்போ இதை வந்து நான் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் அப்படின்னு பார்த்தா என்னோட வெலாசிட்டி, அந்த மேனோட வெலாசிட்டியை நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ கிரவுண்ட்லேருந்து அப்சர்வ் பண்ணும்போது இஃப் வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் எப்பயுமே லார்ஜராக தான் இருக்கும் வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் மோஸ்ட் ஆஃப். அப்போ என்ன ஆகும்? வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட்லேருந்து பார்க்கும்போது ஹிஸ் வெலாசிட்டி வில் பி இன் த டைரக்ஷன் ஆஃப் வாட்டர். ஏன்னா இங்கே வந்து வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் கிரேட்டர் தென் வெலாசிட்டி ஆஃப் மேன் அப்படின்னு நம்ம இங்கே எடுத்துக்கணும். ஏன்னா வாட்டரோட ரொம்ப ஸ்பீடாக நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது, ஓரளவுக்கு தான் ஸ்விம் பண்ண முடியும். அந்த பேசிஸில் வந்து ரெண்டு பேரும் ஆப்போசிட்டில் ட்ராவல் ஆனால் என்ன பண்ணலாம்? டைரக்ட்லி வி கேன் மைனஸ் சப்ட்ராக்ட். இதுதான் இங்கே கிளியராக எழுதியிருக்க பாருங்கள். வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு த கிரவுண்ட் இஸ் வெலாசிட்டி ஆஃப் ரிவர் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் த மேன் வித் ஸ்டில் வாட்டர்னு சொன்னோம். அந்த ஸ்பீட் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணணும். இஃப் த சேம் இன்ஸ்டன்ட் ஹேப்பன்ஸ், எ பர்சன் இஸ் மூவிங் பர்பண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் ரிவர் ஃப்ளோ. ஒரு ஸ்விம்மர் வந்து ரிவருக்கு பர்பண்டிகுலர் டு டைரக்ஷனில் தான் மூவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ரிவர் வந்து இந்த பக்கம் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரிவர் இஸ் ஃப்ளோயிங் இன் திஸ் டைரக்ஷன். ஆனால் பர்சன் ட்ரைஸ் டு மூவ் ஹிஸ் பாடி இன் திஸ் டைரக்ஷன். திஸ் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த மேன், திஸ் இஸ் வெலாசிட்டி ஆஃப் த ரிவர். அப்போ அந்த பர்சன் வந்து ரிவருக்கு பர்பண்டிகுலராக மட்டும்தான் தன்னோட ஸ்ட்ரோக்ஸ் வச்சுருக்காரு அப்படின்னா அப்போ என்னாகும்? ரிவரோட வெலாசிட்டி ஹரிசாண்டலாக இருக்கும், இவரோட வெலாசிட்டி வெர்டிகலாக இருக்கும். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணோன்னா we will get a velocity in this resultant direction. நம்ம parallelogram law of vectorsலாம் படிச்சிருக்கோம் 12th 11th. அதோட யூஸ் வந்து நம்ம இது பண்ணலாம். அப்போ என்னாகும்? this is the resultant velocity of the man with respect to ground அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த ரிவர் அண்ட் போட் ப்ராப்ளமே நான் வந்து ஒரு டயக்ராமேட்டிக் கன்சிடரேஷனாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நம்ம வந்து இங்கே ஒரு அப்சர்வர் பார்த்துட்ருக்கோம். இந்த இடத்துல ஒரு அப்சர்வர் நின்றுட்டுருக்காரு. வித் ரெஸ்பெக்ட் டு த அப்சர்வர் இந்த சீனை வியூ பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஆக்சுவலி போட் பார்த்தோன்னா போட்டு இந்த டைரக்ஷனில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. நமக்கு தெரியுது, பார்த்தாலே தெரியுது. போட் இஸ் மூவிங் இன் திஸ் டைரக்ஷன். திஸ் இஸ் வெரி கிளியர். திஸ் இஸ் போட் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர். வாட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம நேராக போகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் பேயை பார்க்கும்போது தான், அந்த சீ ஷோரை பார்க்கும்போது தான் நமக்கு வந்து என்ன தெரியும்? ஆர் கிரவுண்டு அதை பார்த்தா தான் இது வந்து போட் வந்து நேராக போகலை, ஸோ இந்த ஆங்கிளில் மூவ் ஆகிட்டுருக்கு, போட் இஸ் மூவிங் இன் திஸ் டைரக்ஷன்னு தெரியும். எதனால் இப்படி இருக்குன்னா பிகாஸ் இங்கே வாட்டர் ஃப்ளோவை நான் ட்ரா பண்ணிருக்கேன். வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் இங்கே நான் கொடுத்துருக்கேன். அது மாதிரி வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டரும் கொடுத்துருக்கேன். இந்த ரிவர் ஆர் வாட்டர் வந்து இந்த பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகிறதால த ஆக்சுவல் பொசிஷன் ஆஃப் த போட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா இதுதான் அதோட ஆக்சுவல் மூமெண்ட். இது போட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தா நேராக போகிற மாதிரி தான் தெரியும். அந்த ரிவரையோ இல்லை வாட்டரையோ பார்த்தா நேராக போகிற மாதிரி தெரியும். ஆனால் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட்லேருந்து அப்சர்வ் பண்ணும்போது தான் the boat is moving in a different direction, that is resultant of velocity of water and velocity of the boat. அதை தான் நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல கிளியராக ட்ரா பண்ணிருக்கேன் உங்களுக்கு. இதை நம்ம parallelogram law of vectorsல படிச்சிருக்கோம்.
இப்போ இந்த ஆங்கிள் மேட் பை த போட், இங்கே ஆங்கிள் இருக்குல்லையே, அந்த ஆங்கிள் மேட் பை த போட் தட் டிபெண்ட்ஸ் அப்பான் போட்டோட வெலாசிட்டி அதே மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ ரிவரோட ஸ்பீடு மாறிட்டே இருக்குது ஒவ்வொரு டைமும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆங்கிள் ஆஃப் டில்ட், ஸ்பீடு ரிவரோட ஸ்பீட் ஜாஸ்தி ஆச்சுன்னா தீட்டா இங்கே ஜாஸ்தி ஆகும், ரிவரோட ஸ்பீட் கம்மி ஆச்சுன்னா தீட்டா கம்மியாகும். ஸோ வி கேன் மெஷர் வித் தி ஹெல்ப் ஆஃப் tan தீட்டா how much angle it is made and what speed, அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும்னா அது ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் எபிசோடில் இது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணுவோம். தேங்க்யூ.